நிறைய அன்பர்கள் போர் வீட்டுக்குள்ளே இருக்கலாமா, நாளைக்கு ஒர்க் பண்ணணும்னா என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இப்போ பாருங்கள், இது ஆக்சுவலாக வந்து வடக்கு சுவர், இது கிழக்கு சுவர். அப்போ கிழக்கு வடக்கு சேர்ற இடம் ஈசான மூலை வடகிழக்கு. ஸோ அதில் போர் இந்த பகுதியில் இருக்குது. இப்போ வந்து இதுதான் போர் மூடி. ஆக்சுவலாக இதுக்குண்டான ஒரு மெஷின் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த மாதிரி வந்து உள்ளுக்குள்ளே மாட்டிட்டோம். அதே மாதிரி இதுலேயும் நாங்கள் வந்து ஈஸியாக வந்து மாட்டிடுறோம், திருப்பிடுறோம். ஒரு சின்னதாக வந்து ஒரு திருப்பிடுறோம். அப்படியே தூக்கி அப்படி தூக்குறோம்னா இந்த இடத்துல போர் வந்து இந்த மாதிரி நீங்கள். ஸோ அதனால் நீங்கள் போர் போடும்போது வீட்டுக்குள்ளே இருக்குன்னு நினைக்க வேணாம். அதே மாதிரி டைல்ஸ் எதுவும் தட்டுமானாக்கா ஒன்றும் தட்டலைங்க. பாருங்கள், இது எல்லாமே நல்லா இருக்குது. அவ்வளோதான், இது எடுத்து வச்சுக்கலாம். இது வந்து கைப்பிடி எங்கேயுமே தட்டாது. நார்மலாக நீங்கள் வந்து நடக்கும்போது எதுவுமே தட்டலைங்க. ஸோ அதனால் நீங்கள் வந்து இங்கே பாருங்கள், இதில் நடக்கும்போது ஒன்றுமே தட்டாது. ஸோ ஃப்ரீயாக ரிலாக்ஸாக இருக்கிற மாதிரி இருக்கும். இது போர் இருக்கிற இடத்துல வந்து நீர் இருக்கிற இடத்துல வந்து ஒரு தெய்வம் குடியிருக்கும். ஸோ அதனால் ஸ்வஸ்திக்கும் நான் போட்டிருக்கிறேன். ஸோ ஸ்வஸ்திக்கு வந்து அடியன் வந்து நிறைய இடத்துல பயன்படுத்துறது உண்டு. என்னுடைய அலுவலகத்தில் டேபிளில் நான் ஸ்வஸ்திக் வச்சுருப்பேன். ஸோ எங்கெல்லாம் கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணுறேனோ அங்கெல்லாம் வந்து ஒரு ஸ்வஸ்திக் அமைப்பு நான் வந்து வச்சுக்கிறது உண்டு. நீங்களும் ஸ்வஸ்திக் பயன்படுத்தி பாருங்கள். உங்கள் வீட்லேயும் கன்ஸ்ட்ரக்ஷன் இப்போ பண்ணிகிட்டு இருக்கீங்கன்னா, கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணி முடிச்சிட்டிங்கன்னா ஒரு ரெடிமேடாக வாங்கி வச்சுக்கோங்க. போர் வீட்டுக்குள்ளே தான் இருக்குது, நல்லா இருக்குது. இது மாதிரி நிறைய வீடுகள் அடியன் மதுரையில் கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணியிருக்கேன், நிறைய ஊர்களில் பண்ணியிருக்கிறேன். வீட்டுக்குள்ளே போர் வர்றதை பற்றி அச்சப்பட வேணாம். ஈசான மூலையில் போர் இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் செய்து வைங்க. வாஸ்துபடி இருக்கிற வீட்டில் வசிப்போம், வளமுடன் வாழ்வும். வணக்கம்.